இன்றைக்கி 6.1 அப்படின்ற ஆப்ஷனில் வந்து நம்ம ஆம்பிள்ஃபயர் வந்து மேக் பண்ணியிருக்கோங்க. இந்த ஆம்பிள்ஃபயர் வந்து அப்டேட்டுக்காக வந்துருந்துச்சு. இது எங்கேருந்து கொடுத்து விட்ருந்தாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, பழனியிலேருந்து ஜோசப் அப்படின்றவர் வந்து இந்த ஆம்பிள்ஃபயர் வந்து நம்மளுக்கு ரீஒர்க் பண்ணித்தர சொல்லி கேட்டிருந்தாரு. அவங்க கொடுத்த லக்கம் பூரா பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய ஹோல்ஸ் எல்லாம் மாற்றி மாற்றி போட்டு அடியில் சேஸு ரொம்ப கேவலமாக வச்சுருந்தாங்க. இப்போ நம்ம எல்லாமே டோட்டலாக நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ஹோல்ஸுக்குமே நல்லா கொய்வார் பண்ணி பக்காவாக பின்னாடி கிரைண்டிங் பண்ணி பக்காவாக ரெடி பண்ணிட்டோம். இந்த ஆம்பிள்ஃபயருக்குள்ளே நம்ம என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நான் டோட்டலாக காமிக்கிறேன். இந்த ஆம்பிள்ஃபயர் பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு ஆடியோ குவாலிட்டி பக்காவாக வந்திருக்கு. இதோட ஆடியோ டெஸ்டிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்ஸ்டாகிராம் பேஜில் நான் இந்த வீடியோ லிங்க்கில் நான் உங்களுக்கு நான் தரேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். முடிஞ்ச வரையும் நமது இன்ஸ்டாகிராம் பேஜையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். இதில் வந்து 5 ஆம்பியர் ட்ரான்ஸ்ஃபார்மர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் இதில் வந்து மொத்தம் 6 சேனல், லெஃப்ட் ரைட்டு சரௌண்டு சென்டருக்கு மட்டும் வந்து 2 சேனலு, சப்வூஃபருக்கு வந்து ஒரு சேனல். ஓகேங்களா, இது பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 6.1 அப்படின்ற ஆப்ஷனில் பண்ணியிருக்கோம். இந்த ப்ராலஜிக் போர்டுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய ப்ராலஜிக் போர்டு தான் போட்டிருக்கோம். இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆடியோ கிளாரிட்டி தாறுமாறாக வந்திருக்கு. நம்ம பண்ணியிருக்கிற வயரிங்குமே பார்த்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோ நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி மெட்டீரியல் உங்களுக்கு, அதாவது நம்மளுடைய சப்வூஃபர் ஆகட்டும், நம்மளுடைய 5 சேனல் ப்ராலஜிக் போர்டு ஆகட்டும், எதுனாலும் கேளுங்க, சூப்பராக பண்ணி கொடுத்துலாம். இதில் எஸ்டிகே மாடல் 4141 வந்து சப்புக்கு மட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் வந்து 4191 வந்து 3 ஐசி யூஸ் பண்ணி பக்காவாக நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஒரு சேனலுக்கு பார்த்திங்கன்னா கம்பல்சரி உங்களுக்கு வந்து 80 வாட்ஸு கம்பல்சரி வருங்க. அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா 24024 5 ஆம்பியர் தான் ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கேன். வயரிங்குமே பார்த்துக்கிட்டிங்கன்னா நீட்டாக ப்ராப்பராக வந்து பண்ணியிருப்பேன். எல்லாத்துக்குமே ஸ்லீவ் போட்டு தான் பண்ணியிருப்பேன். இந்த மாதிரி ஆம்பிள்ஃபயர் வந்து உங்களுக்கு ரீஒர்க் பண்ணணும், இல்லை புதுமையாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கம்பல்சரி கான்டாக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி 8 சேனல் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் யூடியோடது நான் யூஸ் பண்ணியிருக்கேன். 2 கெப்பாசிட்டர் வந்து, ஒரு கெப்பாசிட்டர் வந்து டம்மியாக தாங்க இருக்கும். கஸ்டமர் வந்து இன்னொரு ட்ரான்ஸ்ஃபார்மர் எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. அதை நான் ப்ளே பண்ணி பார்த்தேன். பட் ஆனால் எனக்கு சரியான ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை அந்த ட்ரான்ஸ்ஃபார்மரு. அதனால் கஸ்டமர்கிட்ட நான் திருப்பி கொடுத்துட்டேன். அதனால் இப்போ ஒரே ட்ரான்ஸ்ஃபார்மரில் இவ்வளோ தூரம் நம்ம ஃபங்க்ஷன் பண்ணி நம்ம பக்காவாக ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி உங்களுக்கு ரீஒர்க் பண்ணணுன்னா கம்பல்சரி மேலே ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணாலும் சரி, கால் பண்ணாலும் சரி, இண்டிவிஜுவலாக சிறந்த முறையில் பண்ணி கொடுத்துலாம். பாய் மக்களே.